இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 10ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய மறையுரை சிந்தனைக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். தீய செயல் மட்டுமல்ல, தீய சிந்தனையும் பாவம்தான். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நகரில் வசதி படைத்த சகோதரர்கள் இருவர் இருந்தனர். இருவரும் பெண் பித்தர்கள், இருவரும் மோசமான பேர்வழிகள். பணம் இருக்கும் திமிரில் இருவரும் யாருக்கும் சரியான பதில் கொடுக்காதவர்கள். ஒரு நாள் திடீரென்று அந்த சகோதரர்களில் இளையவர் இறந்து போனார். எனவே மூத்தவர் அங்கிருந்த பங்கு தந்தையிடம் வந்து, ஃபாதர், என் சகோதரன் இறந்துவிட்டான், அவனை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அதற்கு முன்பாக அவனுக்கு நடைபெறும் இறுதி பயண திருப்பலியில் அவனை புனிதர் என்று சொல்ல வேண்டும் என்றார். இதை கேட்ட பங்கு தந்தை, உம் சகோதரனை நல்லடக்கம் செய்ய வேண்டுமானால் செய்கிறேன், ஆனால் புனிதர் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று மிகவும் கராராக பேசினார். அவரோ, நான் ஆலய வளர்ச்சி பணிக்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், தயவு செய்து நீங்கள் என் சகோதரனை புனிதர் என்று சொல்லுங்கள் என்று மிகவும் கெஞ்சி கேட்டார். வேறு வழி இல்லாமல் பங்கு தந்தை அவரை புனிதர் என்று சொல்ல சம்மதம் தெரிவித்தார். இறுதி பயண திருப்பலியின் போது அந்த செல்வந்தரின் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆலயத்தில் கூடியிருக்க பங்கு தந்தை மறைவுரை ஆற்றத் தொடங்கினார். அவர் என்ன பேசப் போகிறார் என்று இறந்து போனவரின் சகோதரர் மிகவும் ஆர்வமாய் கேட்கத் தொடங்கினார். அப்போது பங்கு தந்தை, இதோ இறந்து இறைவனின் திருப்பிடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறாரே, இவர் எப்படிப்பட்டவர் என்பது இந்த ஊருக்கு தெரியும். ஆனால் இவரை இவருடைய மூத்த சகோதரரோடு ஒப்பிடும்போது இவர் ஒரு புனிதர்தான் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இறந்தவரின் மூத்த சகோதரருக்கு ஏதோ மாதிரி ஆகிவிட்டது. பணம், அதிகாரம் எதற்கும் மயங்கிவிடாமல் சகோதரர்கள் இருவர் செய்து வந்த விபச்சாரத்தை, பரத்தமையை மிக துணிச்சலோடு பங்கு தந்தை கடிந்து கொண்டது மிகுந்த கவனத்திற்கு உரியதாக இருக்கிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு யாவரும் பேசுவதற்கு யோசித்த, பயந்த விபச்சாரத்தை குறித்து மிகவும் துணிச்சலுடன் பேசுகிறார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார் இயேசு. இயேசுவின் வார்த்தைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால், தீய செயல் மட்டும் பாவம் கிடையாது, தீய சிந்தனையும் பாவம்தான் என்பதாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்பட்டது என்று விடுதலை பயண புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவர் இயேசு ஒரு படி மேலே சென்று விபச்சாரம் மட்டுமல்ல, விபச்சாரத்தை செய்ய தூண்டும் தீய சிந்தனை, எண்ணம் கூட தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கிறார். இது மட்டுமல்லாமல் இயேசு விபச்சாரத்தையும் அதை செய்ய தூண்டும் தீய எண்ணத்தையும் எப்படி களைவது என்பதற்கும் வழிமுறைகளை சொல்லித் தருகிறார். உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது.
உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது என்ற வார்த்தைகளில் இதை அறிந்து கொள்ளலாம். பல சமயங்களில் மனிதர்கள் இடறி விழுவதற்கும் பாவம் செய்வதற்கும் கண்தான் காரணமாக இருக்கிறது. தாவீது அரசன் உரியாவின் மனைவியோடு பாவம் செய்ததற்கு அவனுடைய கண்தான் காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு பாவத்திற்கு காரணமாக இருக்கின்ற உறுப்பினை வெட்டியோ அல்லது பிடுங்கி எறிந்து விடுங்கள் என்கிறார். இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் புறத்தில் மட்டுமல்ல, அகத்திலும், செயலில், சொல்லில் மட்டுமல்ல, சிந்தனையிலும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி நாம் தூய்மையாக இருக்கும்போது நாம் விண்ணக தந்தையைப் போல நிறைய உள்ளவர்களாய் ஆவோம் என்பது உறுதி. ஏனெனில் அவர் தூயவர் என்று லேவியர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் அன்பு மக்களாகிய நாம் நமது செயலில் மட்டுமல்ல, சிந்தனையிலும் தூயவர்களாக இருப்போம். தீய சிந்தனைகளை அறவே வேறறுப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.